இந்த ரெண்டு கோரிக்கைகள் நான் சுருக்கமாக, சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஏன் இந்தியா என்பது இரண்டு வேறுபட்ட தன்மைகளை முக்கியமாக கொண்டிருக்கு. ஒன்று இனங்களுடைய கூட்டமைப்பு. பிரித்தானிய பீரங்கிகளால் உருவாக்கப்பட்டது இந்தியா என்ற நிர்வாக கட்டமைப்பு. எனவே அதனால் தனித்தனி இனங்கள் எல்லாம் ஒரு பிரித்தானிய பீரங்கிகளின் வல்லுறவுக்கு பிறந்தது. அதனால் பல இனங்கள் இங்கே இருக்கிறது. அடுத்தது இங்கே வர்ணம், ஜாதி. உலகத்தில் வேறு எங்கேயும் இல்லாத வர்ணம், ஜாதி. இந்த ரெண்டுக்குமான தீர்வுகளாகத்தான் நாங்கள் தமிழ் தேசியத்தை முன்வைக்கிறோம். தமிழ் தேசத்திற்கு இறையாண்மை வேண்டும். இந்திய ஆட்சியை இறையாண்மை உள்ள தேசங்களின் கூட்டரசாக மாற்று என்ற வகையிலே ஒரு மாற்று சொல்லுகிறோம். அதுபோல இந்த ஜாதிய ஒடுக்குமுறை என்பதை பாதிக்கப்பட்ட பல நூறு ஆண்டுகளாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு மிக தேவை. இந்த இடஒதுக்கீடு வழங்குவதற்கு உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் போனால் என்ன கணக்கு என்று கேட்கிறார்கள். நமக்குள்ளேயே பிரச்சனைகள் இருக்கிறது. நாங்கள் இவ்வளவு பேர் இருக்கோம், இத்தனை சதவீதம் இருக்கோம், அத்தனை சதவீதம் கொடு, இத்தனை சதவீதம் கொடு என்று நமக்குள்ளேயே போட்டி பூசல் இருக்கிறது. இதுக்கெல்லாம் தீர்வு காண்பதற்கு கணக்கெடுத்து விடு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து. இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது நம்முடைய தோழர் மூர்த்தி சொன்னார், மக்கள் தொகை கணக்கெடுப்பு வேற. இது ஒரு பதிவு, மாநில அரசு எடுக்கக்கூடிய பதிவு. ஜாதி என்ன, அவங்களுடைய நிலைமை என்ன என்பது ஒரு பதிவு. இதுக்கு எந்த தடையும் இல்லை. இதை ஸ்டாலின் எடுக்க மறுப்பது ஏன்? சமூக நீதியின் மொத்த கிடங்கு திமுக தானே. இது சமூக நீதி இல்லையா? ஜாதிவாரி கணக்கெடுப்பது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஜாதி கணக்கெடுப்பட்டு பதியப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சியில் அதை வெளியிடவே இல்லை. எடுத்திருக்கிறார்கள், அதை வெளியிடவே இல்லை. அதே போல 2015 கர்நாடகம் காங்கிரஸ் ஆட்சியிலே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தார்கள், வெளியிடவே இல்லை. காங்கிரஸ் யோக்கியதை அது. பாஜகவும் காங்கிரசும் அண்ணன் தம்பிகள். ஆரிய பிராமண, ஆரிய, வைசிய, இந்தி ஏகாதிபத்திய கட்சிகள் இந்த காங்கிரசும் பாஜகவும் வெளியிடவில்லை. இப்பொழுது பீகாரிலே நிதிஷ்குமார் எடுத்து வெளியிட்டு வழக்கு போய் வழக்கிலேயே அது நின்று விட்டது. புள்ளி விவரங்கள் தானே. இடஒதுக்கீடு மாநில அரசு கொடுக்கிற அதிகாரம் இருக்கிறது, எப்படி கொடுக்க வேண்டும் என்ன என்பதுதானே. அது இல்லாமல் அதை அந்த கணக்கெடுப்பது குற்றம் என்று சொல்வதோ, அதை பற்றி பதில் சொல்லாமலே தள்ளி 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 இந்திய அரசு போடுவதோ, பிராமணர் அல்லது மேட்டுக்குடி அல்லாத தமிழர்களுக்கு, மற்ற ஜாதிகளுக்கு சமூக நீதி கிடைக்க வேண்டியது இல்லை, கிடைக்க கூடாது என்பதுதான். திராவிடமும் அதில் நீ கூட்டணியாக இருக்கிறாயே, ஏன் நீங்கள் கூட்டணியாக இருக்கிறீர்கள்? ஏனென்றால் ஜாதி பிரச்சனைகள் தீர்ந்து விட்டால் ஒருவர் இடத்தை ஒருவர் அபகரித்து கொண்டார் என்பதெல்லாம் இல்லாமல் அவரவர் மக்கள் தொகைக்கு ஏற்ப வழங்கப்பட்டு இணக்கம் வந்துவிட்டால் திமுக போன்ற கட்சிகள் அரசியல் நடத்த முடியாது. ஜாதியை தூண்டிவிட்டு ஜாதி அடிப்படையில் தான் அரசியல் நடத்துகிறார்கள். திமுக, அதிமுக என்ன ஜாதியை வளர்த்த கட்சிகள் அதுதான். நீங்க காங்கிரஸ் கட்சி ஒரு நிலக்கிழார்கள் கட்சி, ஜாதி இருந்தது. நாங்கள்லாம் மாணவர்களாக இருக்கும் பொழுது அதை பார்த்துருக்கிறோம். ஆனால் இந்த அளவுக்கு ஜாதி டிவிஷனா ஜாதி தலைவர்களை தெருவாரியாக வைத்துக்கொண்டு, கட்சி வாரியாக வைத்துக்கொண்டு பிளவுபட்டு மோதி கொண்ட நிலைமை இல்லை. ஜாதிய கொடுமைகள் உண்டு, ஒடுக்குமுறைகள் உண்டு. இந்த ஜாதி என்பதையே கிட்டத்தட்ட டிஃபேக்டோ சட்டப்பூர்வமானது போல ஆக்கிவிட்டார்கள் இவர்கள். ஜாதி பார்த்துத்தான் வேட்பாளர் நிறுத்துவார்கள், ஜாதி பார்த்துத்தான் ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர் போடுவார்கள். எனவே இந்த ஜாதிக்காரர் என்பவர் தான் இந்த ஓட்டு திரட்டக்கூடிய ஆள் திமுக, அதிமுகவுக்கு. எனவே இவர்களுக்குள்ள பிரச்சனைகளை தீர்த்து விட்டால் இந்த மக்கள் ஒன்றோடு ஒன்று இணக்கமாகி விடுவார்கள், நமக்கு ஆள் கிடைக்காது என்ற சூழ்ச்சியினால் தான் ஸ்டாலின் சாதிவாரி கணக்கெடுக்க மறுக்கிறார் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். வேற எதுக்கு இல்லை. ஏன் இல்லை? எடுக்க வேண்டியதானே ஜாதிவாரி கணக்கு. எடுத்து அவங்கவுங்களுக்கு உள்ளதை ஒதுக்கலாம். எங்களை பொறுத்தவரை, தமிழ் தேசிய பேரியக்கத்தை பொறுத்தவரை நாங்கள் சொல்வது 100 விழுக்காடும் ஒதுக்கி விடலாம் என்பதுதான்.
மொத்தமாக ஒதுக்கிடலாம். அது தொகுப்பு முறை இடஒதுக்கீடு. ஒத்த தன்மை உள்ள சில ஜாதிகள், ஒரு ஜாதிக்குள்ளே உள்ஜாதி இருக்கும், ஒத்த தன்மை உள்ளதெல்லாம் ஒன்றாக்கி அவங்க மக்கள் தொகைக்கு அதை கொடுங்க. பொதுப்பட்டியல் வேண்டியதே இல்லை, 100ஐயும் பறிக்கலாம். அதுக்குள்ள போட்டி இருக்கும், அதற்குள்ள மதிப்பெண் கூட வாங்க வேண்டிய தேவை இருக்கும். அதனால ஒன்றும் தரம் குறைந்து விடாது. அடுத்தது இது இப்படி 10 விழுக்காடு முன்னேறிய வகுப்பாருக்கு பாஜக கொடுத்தது 2019 செயல்பாடு இருக்கு. 10 விழுக்காடு எங்கெங்க இருக்காங்க தமிழ்நாட்டில்? எடுங்க. நம்மள எடுத்தீங்கன்னாக்க இப்போ சைவ பிள்ளைமாருக்கு இடஒதுக்கீடு கிடையாது, முன்னேறிய வகுப்புன்னு இருக்கும். ஆனால் அவங்க வேற ஒரு பேர் தான் கொடுப்பாங்க. பெரும்பாலும் கொடுத்தது தப்பு இல்லை, மிக மிக குறைவு. பிராமணர்கள் 2.5%. நம்ம சைவ பிள்ளைமார், தொண்டைமண்டல முதலியார், செட்டியார், இந்த மாதிரி செட்டுகள் இவங்கெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா எல்லாம் சேர்த்து மொத்தம் ஒரு 5-6% இருக்கும். அவர்களுக்கு 10% எப்படி ஒதுக்கீடு கொடுத்தீங்க? நியாயம் எல்லாம் பேசக்கூடிய சிபிஐ, சிபிஎம் கட்சிகள் நாடாளுமன்றத்தில் இந்த 10% ஆதரித்து வாக்களித்தன. சிபிஎம் மாநிலங்களவை உறுப்பினர் தோழர் டி கே ரெங்கராஜன் நான் இடஒதுக்கீட்டுக்கு 10% இடஒதுக்கீட்டுக்கு முன்னேறிய வகுப்பில் உள்ள ஏழைகளுக்கான இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக வாக்களித்தேன் என்றே பகிரங்கமாக சொன்னார். கட்சி முடிவு, அவர்களுடைய முடிவு அது. இவ்வளவு பரிசு கொடுக்கலாம். இந்திய அரசில் கொடுக்குறீங்க, மாநில அரசில் கொடுக்க சொல்றீங்க. 27 விழுக்காடு பிசி மண்டல் குழு கணக்குப்படியே பிற்படுத்தப்பட்டவருக்கு இந்தியா முழுக்க ஒரு 56 விழுக்காடுனார். தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் எண்ணிக்கை குறைந்தபட்சம் 70 விழுக்காடு இருக்கும். 70 விழுக்காடு இருக்கும். இதுல ஒரு 5-6% உள்ளவங்களுக்கு 10% கொடுக்குறீங்க. அப்ப பொது ஒதுக்கீடு 31 இருந்த பொது ஒதுக்கீடு 21 குறைந்து விடும் இல்லையா தமிழ்நாட்டில்? அதை பத்திலாம் கவலை இல்லை. ஏன்னா எதுக்கு இந்த பிரச்சனை? 100ஐயும் ஒதுக்கு என்ற ஒரு கோரிக்கையை நாம இந்த சாதிவாரி இடஒதுக்கீட்டை சொல்றோம். இந்த கோரிக்கை சரியானது, கணக்கெடுன்னு சொல்லணும். இந்திய அரசு எடுக்கணும் மக்கள் தொகை கணக்கெடுப்புல, இந்திய அரசை வலியுறுத்தணும். ஆனால் அதை காரணம் காட்டி தமிழ்நாடு அரசும் எடுக்காமல் இருப்பது தவறு. ஏமாற்றுகிறீர்கள் மக்களை. பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் வகுப்பு மக்களை ஏமாற்றுகிறீர்கள், வஞ்சிக்கிறீர்கள் என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். அது மக்களிடம் போய் சேர வேண்டும். மக்களிடம் போய் சேருவதற்கு இன்னைக்கு ஒரு திறப்பு விழா போல இந்த கூட்டம், சிறப்பான கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது அந்த பஞ்சமர் நிலம் என்பது எல்லாரும் இங்கே பேசியிருக்கிறார்கள். சிறப்பான தீர்ப்புகளை சொல்லியிருக்காங்க. நம்ம சந்துருவும் சரி, அதுக்கப்புறம் ஒரு அம்மா நீதிபதி தலைமையில் ஒரு அமர்வு, அப்புறம் ஹரிபரந்தாமன், இவங்கள்ட்டெல்லாம் பஞ்சமி நிலம் எப்போவோ கொடுத்தாங்க. 10 வருஷம் வரையிலும் அவங்க விற்கக்கூடாது, அதன் பிறகு வித்தாலும் வித்துக்கலாம் போகலாம், என்னென்னவோன்னு இருக்கு என்னெல்லாம் சொல்லி பார்த்தார்கள். சாட்டையால் அடிக்கிறது போல நீதிபதி சந்துரு கொடுத்துருக்காரு. விற்கவே கூடாது, வித்தா வாங்கக்கூடாது. பட்டியல் வகுப்பு மக்களுடைய துன்ப துயரங்கள், அவங்க நிலத்தை உழுது சாகுபடி பண்ணித்தான் மற்றவங்க நிலத்தை பயன்படுத்தக்கூடிய நிலைமை உலகத்தில் மக்களிடையே ஏற்பட்டது. அந்த மக்கள் நிலமற்றவர்களாக ஆக்கப்பட்டது வஞ்சகம் இல்லையா? சூழ்ச்சி இல்லையா? அதற்கு இந்த பட்டியல் வகுப்பு மக்களுக்கு பஞ்சமி நிலம் என்று வெள்ளைக்கார அரசு கொடுத்தது நியாயம். அதை யாருக்கும் அவங்க விற்கவும் கூடாது, அவர்கள் பயன்படுத்தத்தான் வேண்டும். நீ வாங்கி இருந்தால் அது செல்லாது என்று நீதிபதி சந்துரு தீர்ப்பு கொடுத்தார். மறுபடியும் அதை ஒரு அமர்வு, 2 நீதிபதி அமர்வு அதை உறுதிப்படுத்தியது. பின்னர் வேறொரு வழக்கிலே ஹரிபரந்தாமன் அதை உறுதிப்படுத்தினார். எனவே இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறது, விற்க உரிமை இல்லை, யாரும் அரசாங்கம் வாங்கக்கூடாது, வேற யாரும் வாங்கினாலும் செல்லாது என்று உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது. இதையே பேசுறது இல்லை, மற்ற கட்சிகளும் பேச வேண்டும். பஞ்சமி நிலத்தை கணக்கெடுங்க, கணக்கெடுத்து கொடுங்க. எப்படி அவர் இப்ப ஸ்டாலின் கணக்கெடுப்பாரு? ஏற்கனவே இருக்கிற நிலங்களை பிடுங்கி அதானிக்கும் அம்பானிக்கும் சிப்காட் அமைக்கிற வேலையில தான் இருக்கிறார். முதலாளியே இந்திக்காரனா இருக்கணும், தொழிலாளியே இந்திக்காரனா இருக்கணும், தமிழன் வரக்கூடாது என்பதுதான் உங்களுடைய கொள்கை. எல்லா இடத்துலையும் அதுதான் நடந்துகிட்டு இருக்கிறது.
எனவே பஞ்சமி நிலங்களை மீட்பதற்கு எல்லாரும் சேர்ந்துதான், எல்லா வகுப்பாரும் சேர்ந்துதான், ஒட்டுமொத்த தமிழர்களும் தமிழ் மக்களும் தான் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும். அந்த கோரிக்கையும் மிகச் சரியானது. இந்த கோரிக்கைகளை மக்களிடம் எடுத்து செல்வோம். அதற்கு ஒரு தொடக்க விழாவாக, திறப்பு விழாவாக இன்றைக்கு திருப்போரூரிலே இந்த சிறப்பு கூட்டம் நாம் தமிழர் கட்சி நடத்தி இருக்கிறது. இதை எடுத்து எல்லா இடத்தும் கொண்டு செல்வோம். அரசுகளுக்கு அழுத்தம் கொடுப்போம், மற்ற கட்சிகளுக்கும் அழுத்தம் ஏற்படும். அந்த நிலையில் அவர்கள் இதை செயல்படுத்த வேண்டிய தேவை வரும். எனவே நம்பிக்கையோடு நாம் செயல்படுவோம். தமிழ் தேசியத்தின் கூறுகள் தான் இவையெல்லாம். தமிழ் தேசியம் பேசுவதால் தான் ஒவ்வொரு தமிழன் தமிழச்சியினுடைய உரிமை பற்றியும் வாழ்வு பற்றியும் நாம் சிந்திக்கிறோம். நம்மை இங்கே கொண்டு வந்து சேர்த்திருப்பது தமிழ் தேசியம், தமிழ் இன தேசியம், தமிழர் தாயக தேசியம். அதுதான் நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கிறது. நம்ம அனைவருக்குமானவர்கள், நம்முடைய அனைத்து மக்களுக்குமான மண் இது, நம்முடைய மண் என்ற வகையிலே தான் இந்த கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறோம். இந்த ஏற்பாடு செய்த நாம் தமிழர் கட்சி தோழர்களுக்கும் தலைவருக்கும், பங்கு கொண்ட அனைத்து மக்களுக்கும், நண்பர்களுக்கும், சகோதரிகளுக்கும், பிள்ளைகளுக்கும் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன்.